மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக 1700 ரூபாய் வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் கொழும்பில் இன்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இலங்கை தோட்டத்துறைமார் சங்க கட்டிடத்துக்கு முன்பாக இடம்பெற்ற இப்போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர். இந்த போராட்டம் காரணமாக குறித்த பகுதியில் கடும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததோடு கலகமடக்கும் போலீசாரும் வரவழைக்கப்பட்டிருந்தனர். இதே நேரம் இவ்விடயம் தொடர்பாக பாராளுமன்றில் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஜீவன் தொண்டமான், தொழிலாளர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்க செய்யற தொழிலுக்கு அங்கீகாரம் கிடையாது, அவங்க செய்யற தொழிலுக்கு மரியாதை கிடையாது, அவங்க செய்யற தொழிலுக்கு கௌரவம் கிடையாது. அப்படி இருக்கும்போது தவறு யார் மேல இருக்கு? தவறு முழுமையா இந்த பெருந்தோட்ட நிறுவனங்கள் மேலதான் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் கூட நம்ம பெருந்தோட்ட தொழிலாளர்களை பத்தி பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமா பாம்பு கடியில அட்டைக்கடியில கஷ்டப்படுறாங்க. உண்மையான அட்டை எங்கன்னா அந்த பெருந்தோட்ட நிறுவனம் தான், அந்த தோட்ட முகாமையாளர் தான். இன்னைக்கு நாங்களும் பொறுத்திருந்து பார்த்துட்டே இருந்தோம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க இலங்கை கொழும்புக்கு தலைநகரத்துக்கு வந்து தோட்ட முகாமையாளர் சங்கம் வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணது மட்டும் இல்லாம நான் இப்ப சொன்ன ஜனாதிபதி வேட்பாளர் அவர் வீட்டுக்கு முன்னாலும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இல்ல அது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க நான் சொல்ல முடியாது, அவர் தான் முதலாளி தானே. தொழிலாளர்கள் முதலாளியா சந்திக்க போயிருக்காங்க. ஆனா அவரு விடல. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னைக்கு 1000 பேர் வந்திருக்காங்க. இப்படியே பெருந்தோட்ட நிறுவனங்கள் மக்களை துன்புறுத்திட்டே இருந்தா நாளைக்கு 10,000 இல்ல 1,00,000 தொழிலாளர்கள் தலைநகரத்துக்கு இறங்குவாங்க.